அன்புக்குரியவர்களே, மோகம் என்னும் தவக்கால விவிலிய தொடரில் இன்று மோகம் அழிவின் தொடக்கம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திரு அவை தனது ஞானத்தில் 7 பாவங்களை தலையான பாவங்கள் என்று பட்டியலிட்டிருக்கிறது. ஆணவம், பேராசை, பொறாமை, கோபம், மோகம், பெருந்தீனியாரம், சோம்பேறித்தனம். இவைதான் அந்த 7 பெரும் பாவங்கள், தலையான பாவங்கள். அவற்றில் ஒன்றுதான் மோக பாவம். இந்த மோக பாவம் பல சிக்கல்களுக்கு இட்டு செல்கிறது. தாவீதுக்கும் பல சிக்கல்களை உருவாக்கியது, சாலமோனுக்கும் பல சிக்கல்களை உருவாக்கியது. சாலமோனுடைய வாழ்வில் அவருடைய மோக பாவம் தான் அவருடைய அழிவின் தொடக்கமாக இருந்தது. சாலமோன் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் ஞானம் நிறைந்தவர், கடவுளிலிருந்து ஞானத்தை பெற்றவர். அது ஒரு பகுதி தான், ஒரு முகம்தான். சாலமோனுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. என்னவென்றால், தன்னுடைய மோக பாவத்தினால் கடவுள் கொடுத்த ஞானத்தை இழந்து அவர் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டார். ஆகவே மோக பாவம் மற்ற பாவங்களுக்கு இட்டு செல்கிறது. தலையான பாவங்களுடைய குறிப்பே அதுதான். என்னவென்றால், ஒரு தலையான பாவம் இன்னொரு பாவத்திற்கு இட்டு செல்கிறது. ஆணவம் பேராசைக்கு இட்டு செல்கிறது, பேராசை பொறாமைக்கு இட்டு செல்கிறது, பொறாமை கோபத்திற்கு இட்டு செல்கிறது. இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஆகவே இந்த மோக பாவம் அழிவின் தொடக்கம் என்பதற்கு சாலமோன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 1 அரசர்கள் 11ஆம் அதிகாரம். அதற்கு சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் இறைமொழி சொல்கிறது, அரசர் சாலமோன் அயல் நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார். பார்வோனின் மகளை மணந்ததுமன்றி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார், மோகத்தின் காரணமாக. ஆகவே இந்த மோக பாவம் எதற்கு இட்டு செல்கிறது? தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். 4வது இறைமொழியில் வாசிக்கின்றோம், சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். ஆகவே சாலமோனுடைய வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். இளவயது சாலமோன் வேறு, முதுமையான சாலமோன் வேறு. ஆகவே அவர் அரசனான பிறகு அவருக்கு செல்வமும் செல்வாக்கும் பேரும் புகழும் பாராட்டும் வெற்றியும் செல்வமும் வந்த பிறகு அவர் கடவுளை மறந்து விட்டார், கடவுளிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார். அவருடைய உள்ளத்தில் மோகம் நுழைந்து விட்டது. அந்த மோகத்தின் காரணமாக பல மனைவியரை அவர் மணந்தார். அவர்கள் எல்லோரும் வேற்று தெய்வங்கள் மீது அவருடைய மனதை திசை திருப்பி விட்டார்கள். இவ்வாறு அவர் கடவுளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆகவே மோக பாவம் அழிவின் தொடக்கம் என்று விவிலியம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. இந்த மோக பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. உன் மகனேனும் தகுதியிற்றே, உன் மகளேனும் தகுதியிற்றே.